வெல்கம் பேக் மை சேனல். மூவியோட நேம் வந்து கிங்டம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, 1920 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பழங்குடியின மக்களை வந்து அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல கிடையாது தங்கம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுனால, அதுக்கு தடையாக இருக்கிறதுனால அவங்கள கொல்றாங்க. ஸோ அதனுடைய ராஜா வந்து அந்த போரில் வந்து தோல்வி அடைஞ்சிடறாரு. நான் மீண்டும் வருவேன்ற மாதிரி அந்த மக்களுக்கு வந்து சத்தியம் செஞ்சுட்டு போகிறாங்க. நம்ம ராஜா திரும்ப வருவாங்கன்றனால அவங்களும் காத்துட்ருக்காங்க. இப்போ 1991 ஸ்டோரியை வந்து காமிக்கிறாங்க. இவர் தான் வந்து கதையோட ஹீரோ. இவர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருக்காங்க. இவர் வந்து அவங்க அண்ணனை வந்து தேடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு வயசான தாத்தாவை வந்து இவங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதை தப்பிக்கவும் வச்சிடுறாங்க. அதனால் போலீஸ் அரசாங்கம் எல்லாமே சேர்ந்து இவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இவர் வந்து நீங்கள் என் மேலே ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது இருக்கும், இந்த கேஸ் நிற்காதுன்ற மாதிரி அவங்களே மிரட்டுறதுனால இதுவும் கேஸ் வந்து நிற்காமல் சொல்லி தள்ளுபடியாகி வெளியே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பெரிய ஆஃபீஸர் வந்து நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அதுக்கு நீ தான் வந்து இருக்கணும் இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன்லன்னு சொல்லி ஒரு டீல் பேசுகிறாரு. நான் ஏன் செய்யணுன்னா, நீ இது வரைக்கும் யாரை தேடிட்டு இருக்கியோ உங்கள் அண்ணனை அவங்கள நானே வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து நினச்சி பார்க்குறாரு. சின்ன வயசில் தான் அண்ணன் வந்து கொலை பண்ணிவிட்டு தொலைஞ்சு போயிட்டாரு, அவரை தேடணுன்றதுனால. ஸோ இதில் மெயின் சஸ்பென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை வந்து தேடணும்னு நினைக்கிறாரோ அவர் தான் வந்து இது கதையோட ஸ்மக்லராகவே இருக்கார். இப்போ இவர் வந்து அண்ணனை தேடி கொண்டு வரணுன்றதுக்காக அவருடைய இடத்துக்கே போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஜெயிலு. அந்த ஜெயிலில் வந்து அண்ணனை வந்து சந்திக்கிறதுக்கு வராங்க. அப்போ 2 பேத்துக்குள்ளே சண்டை வருது. அந்த சண்டையில் அவரே ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்போ அவரும் கண்டுபிடிச்சிட்றாரு, இவர் தான் வந்து நம்மளுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் வந்து இறந்து போயிட்டாங்க, எனக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து கதையோட பெரிய வில்லனாகவே இருக்கார். இவங்களுடைய ரூல்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற பெண்கள் யாருமே வெளியே வரக்கூடாதுன்றனால. இவர் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் வந்து வலியால் துடிச்சிட்ருக்காங்க. அப்பா கூட அந்த கரையை வந்து கடக்க முடியல. வேறு வழி இல்லாமல் அங்கேயே அவங்களுக்கு பிரசவமும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பையன் வந்து பிறந்திருக்கு. ஸோ அதனால் அந்த பையனை மட்டும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராரு தன்னுடைய தம்பியை. அப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாருமே இவர் தான் என் தம்பின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உனக்கு எனக்கு என்ன சம்மந்தன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது. அவர் என் தம்பி என் கூட தான் இருப்பார் அப்படின்றனால அவங்க சொல்கிறனால அவர் தான் இந்த சிவா, அவர் தான் இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த இனத்தை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அதனால் அதை ஒத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஸ்மக்லிங்க்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே சண்டை வருது. அந்த சண்டையில் வந்து அந்த ஸ்மக்லர் வந்து கோல்டு வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. சரி, அதை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக இவரே வந்து மறுபடியும் போகிறாரு. அந்த கடத்தல் கும்பலுக்கு போகும்போது போலீஸ்லாம் வந்து செக்யூரிட்டிலாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ஒரு ட்ரக்கில் இவங்க 2 பேரும் வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த கோடு வந்து ஒயிட் சாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கா போலீஸு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த கோட் சொல்லுன்ட்டு அந்த கோடை வந்து அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க அண்ணன் சூரி வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. இதுதான் அந்த கதையோட ஃபஸ்ட் ப்ளாக். இதோட அடுத்த பார்த்து தேடணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் பேக் மை சேனல். மூவியோட நேம் வந்து கிங்டம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா, 1920 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பழங்குடியின மக்களை வந்து அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல கிடையாது தங்கம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுனால, அதுக்கு தடையாக இருக்கிறதுனால அவங்கள கொல்றாங்க. ஸோ அதனுடைய ராஜா வந்து அந்த போரில்